கொஞ்சம் சீக்கிரமா போங்க. ஓகே மேடம். ஒருவேளை மாறி நினைவிடத்துக்கு போயிருப்பாரோ? அங்க போய் பார்க்கலாமா? அண்ணா எங்கே நிப்பாட்டுங்க. நான் தப்பு பண்ணிட்டேன் மாதிரி. என்னமோ என்ன மன்னிச்சிரு மாதிரி. நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிரு. மாதிரி போன சொல்லு மாதிரி. சொல்லு மாதிரி. என்ன மன்னிச்சுட்டு சொல்லு. ஹஸ்பண்ட் சார். மாரி துர்கா, என்ன மன்னிச்சிரு. நாளா நீ தப்பானவன்னு உன்னை பத்தி நான் தப்பு கணக்கு போட்டேன். அந்த புஷ்பா தான் தப்பானவன். அவளை பத்தி நீ சொல்லும் போதெல்லாம் உன் மேல எனக்கு இருந்த வெறுப்புல நான் போய் ஒன்ன புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். ஆனா நீ துணிச்சல முடிவெடுத்து என்ன என் குடும்பத்தை காப்பாத்திட்ட. என்னால உன் முகத்தை கூட பார்த்து பேச அருகதை இல்லாம இருக்க. அதனால நான் உன்னை தப்பா நினைச்சத என் மாறிக்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கேன். மாறிதான் உன்னை அமுச்சு வச்சிருக்கிற. என்ன மன்னிச்சிரு துர்கா, என்ன மன்னிச்சிரு. நான் துர்கா இல்ல ஹஸ்பண்ட் சார், உங்களோட மாறிதான். ஆனா நான் தான் மாறின்னு சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன். ஆனா நீ தப்பு பண்ணிட்ட துர்கா. உன் தலையில நீயே மண்ணை வாரி போட்டுக்கிட்ட. என் மனசுல மாறிய தவிர வேற யாருக்குமே இடம் இல்ல. என் மாறி இருந்த இடத்துல இன்னொருத்திய மனசு ஜன்மத்துல ஏத்துக்காது. ஆனா உன் கழுத்துல நான் தாலி கட்டியிருக்கேன். அத நீதான் கட்டவும் வச்ச. அதனால உன்னை மோசமானவ தப்பானவன்னு எல்லாமே திட்டி இருக்க. நான் என்னைக்குதான் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன். உன்கிட்ட நான் என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல துர்கா, தெரியல. என்ன மன்னிச்சிரு துர்கா, என்ன மன்னிச்சிரு. என் குழந்தைக்கு நீ ஒரு நல்ல அம்மாவா, என் வீட்டுக்கு நீ ஒரு நல்ல மருமகளா கூட இருக்கலாம். ஆனா எனக்கு என்னைக்குமே என் மனைவிய மட்டும் இருக்கவே முடியாது.
என் மனைவினா அது 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 என் மாறி மட்டும்தான். அது என் மாறி மட்டும்தான். ஐயோ, நான் தாங்க மாறி. ஆனா நான் தான் மாறின்னு சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன். இதுல ஹாசினியும் பார்வதியத்தையும் என்கிட்ட வந்து உன் கூட சந்தோஷமா வாழணும்னு வர சொல்றாங்க. உன்னை ஊட்டி கொடைக்கானல் மாதிரி எங்கேயாவது வெளியூர் கூட்டிட்டு போய் ஒரு 10 நாள் தங்கிட்டு வர சொல்றாங்க. அது அது என்னால எப்படி முடியும் துர்கா? அவங்க கிட்ட போய் நான் என்னன்னு சொல்லுவேன்? நான் உங்ககிட்ட ஒரு மோசமான ஹஸ்பண்டா நடந்துட்டேன்னு நினைக்கும் போது எனக்கு எனக்கு என் மேல அவ்வளவு வெறுப்பா இருக்கு. எனக்கு என்ன நினைச்சாலே அவ்வளவு அவமானமா இருக்கு. ப்ளீஸ் துர்கா, என்ன மன்னிச்சிரு. என்ன மன்னிச்சிரு துர்கா. இனிமே நானா வந்து உங்களை என்ன ஏத்துக்கோங்கன்னு கேட்க மாட்டேன். அதுக்குன்னு கண்டிப்பா நேரம் காலம் வரும். அப்ப நான் உங்களுக்கு யாருன்னு நிரூபிப்பேன். நீங்க நீங்களாவே இருங்க. எக்காரணத்து கொண்டும் எனக்காக நீங்க உங்க மனசை மாத்திக்க வேண்டாம். உங்க மனசுல இருக்கிற மாறிய எனக்காக இல்ல, யாருக்காகவும் விட்டு கொடுக்க வேண்டாம். துர்கா, என்ன மன்னிச்சிரு. வாங்க வீட்டுக்கு போலாம். இல்ல சொல்றேன்ல, ப்ளீஸ் வாங்க. இல்ல நான் வாங்க சூர்யா, வாங்க. வரல துர்கா. என்ன மன்னிச்சிரு துர்கா. அவள எங்க வந்திருக்கோம்? பாத்து என்ன என்ன மன்னிச்சிரு துர்கா. பரவாயில்ல வாங்க. என்ன மன்னிச்சிரு துர்கா. துர்கா, என்ன மன்னிச்சிரு துர்கா. என்ன மன்னிச்சிரு துர்கா. என்ன மன்னிச்சிரு துர்கா. நீ மன்னிச்சிரு துர்கா. என்ன மன்னிச்சிரு துர்கா. என்ன மன்னிச்சிரு. நான் தப்பு பண்ணிட்டேன். நான் தான் உங்க மனைவி மாறின்னு நான் உங்ககிட்ட ஒரு நாள் சொல்லுவேன். அப்ப இது நாள் வரைக்கும் நான் சொல்ல முடியாம பட்ட தவிப்பு சொல்லுவேன். என்னோட நிலைமை எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. நான் ஒரு பாவி. நான் தான் தப்பு பண்ணேன். இதுதான் நான் உனக்கு கொடுக்கிற தண்டனை. காலம் போறா நீதான் மாறிங்கிற உண்மைய உன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நொந்து நொந்து நீ சாகணும்.
தேவிமா, பால் எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் துர்காமா. துர்கா, உன் காஃபியை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தேன். அம்மா. ஏன் துர்கா, நீ வேலைக்கு போக ரெடி ஆகாம நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க? நான் கூட அததான் பெரியமா சொன்னேன். ஆனா துர்கா தான் நான் எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன், நீ கிச்சன்ல இருந்து வெளியே போனேன்னு அனுப்பி விட்டுட்டா. அம்மா, முதல்ல நான் இந்த வீட்டு மருமக டியூட்டியை முதல்ல முடிச்சிட்டு தான் போலீஸ் டியூட்டி. சூப்பர் துர்காமா. குட் மார்னிங் சூர்யா. குட் மார்னிங் தேவிமா. சீக்கிரம் எழுந்திச்சிட்டிங்களா? குட் கேர்ள். இன்னைக்கு சூர்யா, ஆபீஸ்க்கு போகலையா? உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரவா? இல்ல எனக்கு வேண்டாம். சூர்யா, நைட் எங்கப்பா போயிருந்த? ஐயோ அத்தை, நான் எங்கேயும் போலியே அத்தை. நைட் நீங்க ரொம்ப நேரமா வரலையே சூர்யா மாமா. இல்ல லேட்டானா நீங்க ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க. நீங்க ஃபோன் பண்ணல, அதான் பெரியமா கேக்குறாங்க. அது அது பிசினஸ் விஷயமா ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, வரதுக்கு லேட் ஆகும்னு எனக்கு கால் பண்ணி சொன்னாரு. அப்போ எதுக்காக நைட் வந்து சூர்யா மாமாவை இன்னும் காணோம்? உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரானே எங்க கிட்ட கேட்ட? அதானே, ஃபோன் பண்ணி பார்த்தா ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுன்னு சொல்லி கவலை வேற பட்டியேமா. வரதுக்கு லேட் ஆகும்னு சூர்யா மாமா உனக்கு எப்ப கால் பண்ணி சொன்னாரு? அஸ்வினி, அது வந்து நான் உங்ககிட்ட கேட்டதுக்கு அப்புறமா தான் இவர் எனக்கு கால் பண்ணாரு இல்லங்க? ஆமா ஆமா ஆமா. சரி சரி, ஓகே. சூர்யா, ஒரு நிமிஷம். ஆமா, நானும் ஹாசினியும் நேத்து ஒரு விஷயம் சொன்னமே, என்ன முடிவு பண்ணிருக்க சூர்யா? நல்ல வேலை ஞாபகப்படுத்தினீங்க பெரியமா. சொல்லுங்க சூர்யா மாமா, எப்ப போறீங்க? எங்க போ சொல்ற அஸ்வினி? சரியா போச்சு போங்க. என்ன பெரியமா அது? நம்ம 2 பேரும் சேர்ந்து நேத்து நம்ம சொல்லிட்டு வந்தோம்ல, சூர்யா மாமா அதை இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டாரு போல இருக்கு. என்ன ஹாசினி, என்ன சொன்னீங்க? நேத்து புஷ்பா விஷயத்த நீ கிளியர் பண்ணிட்டு நீ ஸ்டேஷனுக்கு போனதுக்கு அப்புறம் நானும் பெரியம்மாவும் சூர்யா மாமா கிட்ட போய் போனதெல்லாம் போட்டு மாமா, இனிமேலாவது துர்காவும் நீங்களும் சந்தோஷமா இருங்க, ஒரு 10 நாள் ஊட்டியில போய் தங்கிட்டு வாங்கன்னு சொன்னோம். என்ன பெரியமா? ஐயா, சூர்யா, துர்காமா, நம்ம ஊட்டிக்கு போறோம். சூர்யா, என்னப்பா பதிலே காணோம்? துர்காவை கூட்டிக்கிட்டு எப்பப்பா ஊட்டிக்கு போக போற? அது அம்மா, என்னால 10 நாள்லாம் லீவ் போட்டு ஊட்டிக்கெல்லாம் போக முடியாது. என்ன துர்கா அது? சூர்யா மாமாவே போலான்னு சொன்னா கூட நீ மாட்டேன்னு சொல்லிடுவ போல. இத பாரு துர்கா, ஸ்டேஷன்ல நீ ஒருத்தி மட்டும்தான் வேலை பாக்குறியா என்ன? 10 நாள் லீவ் போட்டுட்டு நீயும் சூர்யாவும் ஊட்டிக்கு போய் தங்கிட்டு வாங்க. இல்லம்மா, இப்போ ஒரு முக்கியமான கேஸ் இருக்கு, கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா நான் இருந்தே ஆகணும். லீவ் போட்டுலாம் போக முடியாது. லீவ் போட்டா என்ன, வேலை போயிடுமா? வேலையே போனாலும் பரவாயில்ல, நீ வேலைக்கு போய் தான் இந்த குடும்பத்தை காப்பாத்தணுங்கிற அவசியம் இல்ல. ஹாசினி, அப்படிலாம் இல்ல. இந்த போலீஸ் வேலைங்கிறது என் அப்பாவோட கனவு, அதை என்னால தூக்கி போட முடியாதுல்ல. இப்ப ஊட்டிக்கு போலனா என்ன, என் வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஃப்ரீ ஆயிட்டு அடுத்த மாசம் கூட போலாம்ல. ஆமா துர்காமா, அடுத்த மாசம் எனக்கு ஸ்கூல் லீவ் போடாமலே ஊட்டிக்கு போலாம். ஓகேடா செல்லம், நம்ம அடுத்த மாசமே போலாம். வாங்கம்மா. அம்மா, அம்மா. துர்கா,
என்னம்மா திடீர்னு வந்திருக்க? என்னம்மா என்ன விஷயம்? சொல்றேம்மா. வாங்க, உள்ள வாங்க. வாமா. வாங்க, உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஒண்ணு இல்ல, சாயங்காலம் குந்தவை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்ல இருந்து வராங்க. நீங்க எல்லாரும் வந்தா சந்தோஷமா இருக்கும். அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷம்மா. கண்டிப்பா நாங்கெல்லாம் வந்துடுறோம். துர்காவை அனுப்பிட்டு நீங்களும் கண்டிப்பா வாங்க. கண்டிப்பா. துர்கா மட்டும் இல்ல, நாங்க எல்லாருமே வரோம். இங்க பாரு துர்கா, வேலை இருக்கு, லீவு போட முடியாதுன்னு இப்ப சொன்ன மாதிரி சாயங்காலம் வேலை இருக்குன்னு சொல்லக்கூடாது, சரியா? ஊட்டிக்கு போறதுக்கு தான் நான் முடியாதுன்னு சொன்னேன். இது லோக்கல் தானே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அம்மா நான் வந்துடுறேன். நீங்களும் வந்தீங்கன்னா நாங்க சந்தோஷப்படுவோம். அம்மா சாயங்காலம் வரணும்னு கூப்பிடுறாங்கல்ல, நீங்களும் வந்தா நல்லா இருக்கும். சரி, வரேன். சந்தோஷம். அம்மா கண்டிப்பா நாங்க வரோம். கண்டிப்பா எல்லாரும் வந்துருங்க. சரிங்க. வரேன். வா, இது வந்துடுறேன். தேங்க்ஸ் துர்கா. எதுக்கு? இல்ல, எனக்காக ஊட்டிக்கு போவேனான்னு சமாளிச்சல்ல, அதுக்காக. ம். சரி, நான் கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ம். ஆ, உங்களுக்கும் தேங்க்ஸ். எனக்கு எதுக்கு? இல்ல, அக்கா ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு. ம். நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். போயிட்டு வா. அம்மா தாயே, ஹஸ்பண்ட் சாருக்கு துர்கா மேல இருந்த வெறுப்பு போயிடுச்சுன்னு நினைச்சு சந்தோஷப்படுறதா, இல்ல துர்கா உருவத்துல இருக்கிற நான் தான் மாறிங்கிற உண்மைய ஹஸ்பண்ட் சார் கிட்ட சொல்ல முடியாததை நினைச்சு வருத்தப்படுறதா? எதுக்காக எனக்கு இப்படி சந்தோஷத்தையும் வேதனையும் ஒன்னா கொடுத்து சோதிக்கிற? எதுக்காக எனக்கு சோதனைகளும் வேதனைகளும் நிறைஞ்ச மாதிரி ஒரு வாழ்க்கை? தாலி கட்டின புருஷனும் 10 மாசம் சுமந்து பெத்த குழந்தையும் என் கண்ணு முன்னால என் பக்கத்துல இருந்தும் கூட நான் தான் மாறேன்னு அவங்க கிட்ட உண்மைய சொல்ல முடியாம மனசுல வேதனைய சுமந்துட்டு இருக்கிற இந்த கொடுமைய இன்னும் எத்தனை நாள் நான் அனுபவிக்கணும்? எனக்கு மட்டும் ஏன், எதுக்காக இப்படி ஒரு வாழ்க்கை? நான் யாருக்கு என்ன பாவம் பண்ண? எனக்கு 4 வயசா இருக்கும் போது என்ன பெத்த தாய் கிட்ட இருந்து என்ன பிரிச்சு வச்ச, கல்யாணம் பண்ணி வச்சு என் கழுத்துல தாலி ஏறின அடுத்த நிமிஷமே என் ஹஸ்பண்ட் சார் என்கிட்ட இருந்து பிரிச்சு வச்ச. அதுக்கப்புறம் அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டு சேர்ந்து வாழ ஆரம்பிச்சதும் எங்களுக்கு பிறந்த குழந்தைய பிரிச்சு வச்ச. குழந்தைய பறி கொடுத்த வேதனையில இருக்கும் போது குழந்தைய பத்தின உண்மையை தெரிய வச்சு என்னை இந்த உலகத்தை விட்டே பிரிச்சு வச்ச. ஏன் எனக்கு மட்டும் இத்தனை சோதனை? இத்தனை நாளா நான் மட்டும் வேதனையை அனுபவிச்சுட்டு இருந்தேன். ஆனா இப்போ துர்கா நல்லவன்னு புரிஞ்சுக்கிட்ட ஹஸ்பண்ட் சார் மாரியும் துர்காவும் ஒண்ணுதான்னு தெரியாம, மாரிய மறக்க முடியாம, துர்காவை ஏத்துக்க முடியாம வேதனையில குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு.
என்ன சோதிக்கிறது போதாதா? இப்போ இப்போ எதுக்காக ஹஸ்பண்ட் சாரையும் சோதிக்கிற? எனக்கு எவ்வளவு வேணாலும் சோதனையை கொடுமா, ஆனா என் ஹஸ்பண்ட் சார் நிம்மதியா வாழ விடு. மாறி, யம தர்மராஜா, நீங்களா? ஆம், நான் தான் மாறிங்கிற உண்மையை சொல்ல முடியாம நான் வேதனைப்பட்டுட்டு இருக்கேன்னா, இப்போ ஹஸ்பண்ட் சாரும் துர்காவும் மாறியும் ஒண்ணுன்னு தெரியாம துர்காவை நினைச்சு வேதனைப்பட ஆரம்பிச்சிட்டாரு. நீ அம்மனிடம் முறையிட்டது எங்களுக்கு கேட்டது. ஆமாம் மாறி, வேதனை வேண்டாம், கவலையை விடு. என் பிரச்சனைக்கு கூடிய சீக்கிரம் மாற்று வழி கண்டுபிடிச்சு சொல்றேன்னு சொன்னீங்கல்ல, சீக்கிரமா அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. உன் வேதனைக்கு விடிவு காலம் பிறந்து விட்டது மாறி. உன் பிரச்சனையை சரி செய்ய மாற்று வழியோடுதான் இப்பொழுது உன்னை காண வந்துள்ளோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நான் தான் மாறிங்கிற உண்மைய ஹஸ்பண்ட் சார் கிட்ட சொல்றதுக்கு நான் இப்ப என்ன பண்ணணும்? எப்படி சொன்னா இந்த உடலுக்கு ஆபத்து ஏற்படாது? அத மட்டும் சொல்லுங்க, சீக்கிரமா சொல்லுங்க. பிரபு, மாற்று வழியை மாரிக்கு எடுத்து கூறுங்கள். உத்தரவு தேவி. மாறி, உன் பிரச்சனைக்கான தீர்வு உன் வீட்டிற்குள் தான் இருக்கிறது. என்ன சொல்றீங்க? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். சொல்கிறேன். பல வருடங்களுக்கு முன்னால் உன் அத்தை தேவி தெய்வ சக்தி உள்ள ஒரு அபூர்வ வைரத்தை குடும்பத்தை காப்பாற்றவும் குடும்பத்தில் உள்ளவர்களின் நலனுக்காகவும் பத்திரப்படுத்தி வைத்திருந்தாள். அந்த வைரம்தான் இந்த குடும்பத்தையும் குடும்பத்தில் உள்ளவர்களையும் காப்பாற்றிக் கொண்டிருந்தது. உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? அந்த வைரத்தை கேட்டுதானே தாரா உன்னை கத்தியால் குத்தினாள். அந்த வைரத்தை காப்பாற்றதானே நீ உன் உயிரையே கொடுத்தாய்? அந்த வைரம்தான் உன்னுடைய பிரச்சனைக்கான தீர்வே. மாரி, அது சாதாரண வைரம் கிடையாது. தெய்வ சக்தி வாய்ந்த அபூர்வ வைரம். அந்த வைரத்தை கொண்டு வந்து அம்மன் முன்னாடி வைத்து 3 பௌர்ணமிக்கு பூஜை செய்ய வேண்டும். தொடர்ந்து அப்படி 3 பௌர்ணமிகளுக்கு பூஜை செய்தால் அம்மனுடைய சக்தி அந்த வைரத்துக்குள் வந்து சேரும். ஏற்கனவே தெய்வ சக்தி நிறைந்த அந்த அபூர்வ வைரத்தோடு அம்மனுடைய அந்த அபூர்வ சக்தியும் சேர்ந்தால் அது அபார சக்தியாக மாறும். அபார சக்தியுடைய அந்த மாய வைரத்தை உன் கையில் வைத்துக்கொண்டு உன் கணவனிடம் போய், நான் தான் உங்கள் மனைவி மாறி என்று நடந்த மொத்த விஷயத்தை சொன்னாலும் உன் உடம்பிற்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது. உன் கணவனிடம் மட்டுமல்ல, எல்லோரிடமும் நீதான் மாறி என்று மொத்த விஷயத்தை சொன்னாலும் உன் உயிருக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது. ஆம் மாறி, தேவி சொல்வது உண்மைதான். நீ உனக்கான சாபத்திலிருந்து மொத்தமாக விமோச்சனம் பெறுவாய். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. எனக்காக நீங்க சிரமப்பட்டு மாற்று வழியை கண்டுபிடிச்சு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இப்பவே வீட்டுக்கு போய் அந்த வைரத்தை எடுத்து நீங்க சொன்ன பூஜைக்கு ஏற்பாடு பண்றேன். நல்லதே நடக்கும். நலமுடன் வாழ்வாய். அம்மா, என் சோதனை காலம் எல்லாம் முடிய போகுது. உனக்கும் நன்றி. தேவிமா, என்ன துர்காமா, என்ன தேடுறீங்க?
ஒன்னும் இல்லடா, நீ ஒரு டாலர் வச்சிருந்த செயின் போட்டிருந்தல்ல, அந்த செயின் எங்க? தெரியலம்மா. சரி துர்காம்மா, நான் வெளில போய் விளையாடுறேன். எங்க இருக்கும்? ஹாசினி கிட்ட போய் கேட்போம். ஏய் துர்கா, கோயில்ல இருந்து வந்துட்டியா? ஆமா ஹாசினி, நான் வந்துட்டேன். ஹாசினி, நம்ம தேவிமா கழுத்துல டாலர் வச்சு ஒரு செயின் போட்டிருந்தால, இப்ப போட்டிருக்கிற அந்த செயின்ல டாலர் இல்லையே. டாலர் வச்சு அந்த செயின் எங்க? அவ கழுத்துல தானே இருக்கணும். எங்க போச்சு? துர்கா, எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாதே. நீ வேணா பெருமா கிட்ட கேட்டு பாக்குறியா? சரி கேக்குறேன். அம்மா. வா துர்கா. அம்மா, தேவிமா ஒரு டாலர் வச்ச செயின் போட்டிருந்தால, இப்போ டாலர் வச்ச அந்த செயினை காணோம். நீங்க பாத்தீங்களா? கழுத்துல இல்லையா? நல்லா தேடி பாத்தியா? இல்லம்மா. வீட்டை விட்டு எங்கேயும் போயிருக்காது, மேலதான் இருக்கும். போய் நல்லா தேடி பாரு. சரி. நான் போட்டு விட்டு அந்த செயின் எங்க போயிருக்கோம்? ஒருவேளை அந்த செயின் தாரா கையில போயிருக்குமா? ஒருவேளை தாரா தான் எடுத்திருப்பாளோ? ஆஹா, நிச்சயமா அவ எடுத்திருக்க வாய்ப்பே இல்லை. எடுத்திருந்தா அதை பத்தி பேசியிருப்பா. அப்படின்னா அந்த செயின் எங்க போயிருக்கோம்? சரி, பூஜை ரூம்ல போய் பார்க்கலாம். எங்கேயுமே இல்லையே. எங்க போயிருக்கோம்? எங்கேயும் இல்லையே. அந்த செயின் எங்க போச்சு? பழைய நகையெல்லாம் இருக்கு, அந்த செயினை மட்டும் காணுமே. கோயிலுக்கு போய் யமதர்மராஜாவையே கேட்டுருவோம். எனக்கான சாப விமோச்சனம் அந்த வைரத்துல இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஆனா அந்த வைரம் வீட்ல இல்லையே. இப்ப என்ன பண்றது? யமதர்மராஜா, ஷியாமலா தேவிமா, எங்க இருக்கீங்க? எனக்கு வழி காட்டுங்க. யமதர்மராஜா, ஷியாமலா அம்மா, நான் சாகும் போது அந்த வைரத்தை என் குழந்தை கழுத்துல இருந்த டாலர்ல தான் பாதுகாப்பா மறைச்சு வச்சிருந்தேன். ஆனா இப்போ அந்த டாலர் செயினை காணோம். அதுல இருந்த வைரம் எங்க இருக்குன்னே தெரியல. அந்த வைரம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. கண்டிப்பாக அந்த வைரம் உன் வீட்டிற்குள் தான் இருக்கும். வீட்டை தாண்டி எங்கேயும் போயிருக்காது மாறி. நன்றாக தேடிப்பார். கடைசியா நான் அந்த வைரத்தை குழந்தை கழுத்துல இருந்த டாலர்ல பாதுகாப்பா வச்சிருந்தேன். இப்போ அந்த டாலர் செயினை காணோம். எங்க போச்சுனே தெரியல. மாறி, உன்னுடைய பிரச்சனைக்கான தீர்வுக்கு வழியை சொல்லிவிட்டோம். இனி அதற்கான முயற்சியை நீதான் செய்து உன் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவது உன் கையில்தான் இருக்கிறது. சரியாகச் சொன்னாய் தேவி. மாறி, உன் வீட்டை தாண்டி வைரம் எங்கேயும் போயிருக்காது. எப்படியாவது அந்த வைரத்தை தேடி கண்டுபிடித்து பூஜை செய்யும் வழியை பார்.